guys, welcome to Mokita's Cleaning channel. இன்னைக்கு நம்ம மினியேச்சர் ஃப்ரூட்ஸ் தான் நம்ம ஃபோம் க்ளேல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம். எடுத்து அடுத்த செகண்டே இந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ரோல் பண்ணிக்கலாம். பால் ஷேப் கரெக்டாக வரணும். அப்படியே ஃப்ளாட்டாக மாற்றணும். அப்படியே பேஸ்கெட் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இது பர்ஃபெக்டாக பேஸ்கெட் ஷேப்க்கு வரணும். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பேஸ்கெட் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறதுனால என்னால் சரியாக பண்ண முடியல. ஸோ நீங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க. நம்ம டிசைன் பண்ணலாம். Okay, now the basket is ready. இப்போ நம்ம மேங்கோ தான் பண்ண போகிறோம். எல்லோ கலர். மேங்கோக்கு நம்ம குட்டியாகவே எடுத்துக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து என்னென்னா ஃபோம் க்ளே எடுக்கிறீங்கன்னா அதை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணிட்டு வைக்கணும். இதையும் பால் ஷேப்பில் கிட்டி பீன் ஷேப்புக்கு நம்ம வந்து மாற்றிடணும்.
பேஸ்கெட் எவ்வளோ பெருசாக செய்கிறோமோ அவ்வளோ பெருசாக நம்ம வந்து ஃப்ரூட்ஸையும் செய்யணும். நிறைய செய்கிறோன்னா கொஞ்சம் குட்டியாக செய்யலாம். இல்லை கம்மியாக செய்கிறோம், 1 இல்லை 2 தான் செய்கிறோன்னா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே செய்யுங்க. இப்போ வந்து பேஸ்கெட் குட்டியாக செஞ்சீங்கன்னா பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸையும் நீங்கள் குட்டியாக தான் மேக் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் பத்தம். ஸோ இந்த கொண்டையை இப்போ வச்சாச்சு மேங்கோக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு மேங்கோ மாதிரி இல்லை, சாரி. ஓரளவுக்கு பரவாயில்ல. பேஸ்கெட்டில் இந்த மேங்கோ வச்சிடலாம்.